சொல்லு, என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, எங்க அப்பா என்ன ரொம்ப கடுப்பேத்துறாரு. கடையோட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஆனா எல்லாமே அவர் இஷ்டப்படி தான் நடக்கணுமா. சாரிடா. சரி நீ சொல்லு, லாஃப்ட் பேங்க்குக்கு ரெடியா இருக்கல்ல? தெரியல, நான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன் பண்டி. நான் ஜாப்ஸை கிரியேட் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இங்க எல்லாருமே என்னால வேற ஒரு வேலையை தேடி போற நிலைமை ஆயிடுச்சு. நர்வஸா இருக்கியா? நர்வஸ்னஸா இருந்தா ப்ராப்ளமே கிடையாதுடா, அதுலயே மூழ்கிட்டேன்டா. எந்த அளவுக்கு? ரொம்ப. அப்ப அது நல்ல விஷயம் தானே? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உளறலடா, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ எவ்வளவு பிரச்சனை மாட்டிக்கிறியோ. அந்த அளவுக்கு உன் மூளையில பல்பு எரியும்ல. அப்புறம் பண்றேன். நீ போய் எல்லாத்தையும் தெறிக்க விட்டுறா, அதை எல்லாத்தையும் கொளுத்தி போடு. பெஸ்ட் ஆஃப் லக் எங்க சிங்கம். ஹலோ சூரி சார். மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை நாங்கள் அதிகரிச்சிருக்கோம். ஸோ என்கிட்ட கொஞ்சம் ஐடியாவும் இருக்கு. சஞ்சய் சார், இது வரைக்கும் பண்ண மார்க்கெட்டிங்ல எதுவும் நல்ல ரிசல்ட்ஸ் வரவே இல்லையே. அதிகமா மார்க்கெட் பண்ணா மக்களுக்கு சேச்சுரேட் ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்றதுக்குலாம் இப்போ டைம் இல்லை சார். லெட்ஸ் கோ ஆன் இட். சொந்தங்களை சந்தோஷப்படுத்தணுன்ற என்னோட விருப்பம். என்ன தப்பு இருக்க? என்கிட்ட எதிர்பார்க்கிறவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். என்ன தப்பு இருக்க? நீ ஏன் அப்படி இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் கேட்கறத, ஒவ்வொரு தடவையும் கம்பேர் பண்றத. ஆமா, இது தப்பு. மத்தவங்களை விட என்னோட பாதை வித்தியாசமானது. அதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட இலக்கு தான் என்னோட கடவுள். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒரு நெருப்பு மாதிரி கடலோட மோதிரத்துக்கு வந்திருக்கேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். நேரம் சரியில்லைன்னா சொந்தங்கள் கூட மாறி போயிடுவாங்க. நான் அந்த நேரத்தையும் மாத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு? So in short, we are breaking the market. ApnaPG.com is way ahead of the curve.
மார்க்கெட்ல எங்களை மாதிரி இன்னொரு காம்படிட்டர் வர்றதுக்குள்ள நாங்க ஆல்ரெடி இன்னொரு ஹவுஸ் ஹோல்டு நேமா இருப்போம். நாங்க இந்தியன் பிஜி சிஸ்டமை டிஜிட்டலாக விரும்புறோம். அப்பதான் எப்போ யாராவது அவங்க வீட்டை விட்டு ஒரு புது இடத்துக்கு வரும்போது அவங்க இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களால சுலபமா ஒரு பிஜியை கண்டுபிடிக்க முடியும். We just want to make our lives easier. And yes, ஐடியா வேணா என்னோடதா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே பாசிபிளா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோட ஹார்ட் ஒர்க்கிங் டீம் அண்ட் எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிங்கா இருக்கிற மென்டர் அண்ட் இன்வெஸ்டர் மிஸ்டர் மீர் ஜெயின். தேங்க்யூ மிஸ்டர் சர்மா. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, டெல் மீ, ஆஃப்டர் சீட் ஃபண்டிங் ரவுண்ட் எவ்வளோ சீடு உங்க கம்பெனி கிட்ட இருக்கு? 2000. சீரீஸ் ஏக்கு அப்புறமா 7500 only from Powai. லாஸ்ட் மந்த் உங்க வெப்சைட் எத்தனை கிளிக்ஸ் ரிசீவ் பண்ணுச்சு? About 20,000. அண்ட் வாட் அபவுட் த கன்வர்ஷன் ரேட்ஸ்? Yes. As of now 1.25%, sir. கன்வர்ஷன் ரேட் கம்மியா இருக்கு. Yes, sir. நான் ஜஸ்ட் பவாயோட நம்பர் தான் காட்ட விரும்பினேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 250. 250. பாத்தீங்களா? நீங்க ஹை கிளாஸ் ரெண்டல் ஆஃபீஸ் எடுத்திருக்கீங்க. ஸ்டாஃப்ஸ் அப்கிரேட்காகவும் அண்ட் மார்க்கெட்டிங்காகவும் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. வெறும் 250 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அண்ட் தீஸ் எராட்டிக் எக்ஸ்பென்சஸ் ஜஸ்ட் டோன்ட் சீம் டு எண்ட். ஸோ நீங்க சீட் ரவுண்ட்ல இருந்து சீரிஸ் ஏ ரவுண்டுக்கு நடுவில் ஏதாவது டெக் அப்டேட் பண்ணீங்களா இல்லையா? சார், நீங்க எங்களோட வெப்சைட்டை பாத்தீங்களா? ஆக்சுவலி எங்களோட டீம் ரொம்ப நல்லாவே இதுல உழைச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அது தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. யூ நோ வாட், Aisha, why don't you just take us to the website? Aisha, give us a second. This is impossible. என்னாச்சு? சைட் லோட் ஆகவே மாட்டேங்குது. ஐஷா, என்னாச்சு? अपना pg.com has crashed. ஏன் கிராஷ் ஆச்சுன்னு செக் பண்றியா? சார், ஜஸ்ட் a second. No, Mr. Sharma. We leave your guys to figure it out. Sir, if you just give me and ஒரு sir, ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது டெக் கம்பெனினா டெக்ல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். sir, நீங்க சைட்ல டிராஃபிக்கா இருக்கு. அண்ட் வெயிட், நேத்து ராத்திரில இருந்து 1 lakh கிளிக்ஸ் வந்திருக்கு. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஜஸ்ட் வெண்ட் அப் பை 10,500 subscribers. 10.5. See? Okay. Okay, I call you back. Sir, the number of subscribers 10,500. It's a billion conversion rate. Huh? I hope it's not a trick. No, not at all, sir. It's just some good old marketing. இது எங்க லாஸ்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயினால நடந்திருக்க. எங்களோட ஃபர்ஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மந்த் ரெண்ட்டை நாங்க ஃப்ரீ பண்ணிருக்கோம். மிஸ்டர் சர்மா, உங்களோட பேலன்ஸ் ஷீட் படி அநேகமா உங்களால ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கூட ரெண்ட் பே பண்ண முடியாது. Who is going to pay for that? நீங்க தான். சரி, I can explain. எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. If you can sit, please. Thank you.